Facebookல வந்து நீங்க பேஜியோ இல்ல ப்ரொஃபைலே சரி ஓகேவா, பட் அதுல வந்து மணி earn பண்ண முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து ஒரு ரீல்ஸ் வீடியோவோ இல்ல கண்டென்ட் வீடியோவோ போட்டுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க Facebookல போறதாலையும் உங்களால வந்து பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேவா. பட் அந்த Facebookல போறதால பணம் எப்படி நம்மளால சம்பாதிக்க முடியும் ஓகேவா, அதை பத்தி தான் பார்க்க போறோம். Facebookல வந்து ஸ்டார் எலிஜிபிள் இருக்கு ஓகேவா. அந்த ஸ்டார் ரேட்டிங் மூலமா எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது, அதுக்கு எவ்வளவு எலிஜிபிள் ஓகேவா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Facebook வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். நான் Facebook வந்து இது பேஜ் தான் வச்சிருக்கேன் ஓகே, ப்ரொஃபைல் கிடையாது. என்னோட பேஜ் இது. இதுல வந்து நான் கிளிக் பண்ணி என்னோட ப்ரொஃபைல்ல போய் பார்க்கறேன் ஓகேவா. என்னோட பேஜில் தான் நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, மேலே உங்களுக்கு இதுக்கு பாருங்க ஹோம் அந்த வீடியோ சிம்பிள் ஒன்று, கீழே ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி டூல்ஸ்னு ஒன்று வரும் ஓகேவா. அந்த டூல்ஸ்ல மானிட்டரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. அந்த மானிட்டரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே காமிக்கும். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாரை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேவா. அந்த ஸ்டார்ஸ் அது மூலமா எப்படி இது பண்றது ஓகேவா. பட் இதுல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு ஸ்டார்ஸ்ல. அந்த 4 ஸ்டெப்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டார் வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேவா. அது எப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டாரை கிளிக் பண்றேன். ஸ்டார்ல எப்படி நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட ரீல்ஸ் வீடியோவை நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா அதுல ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணா ஒரு சில அமௌண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களாம் வந்து டொனேட் பண்றது ஓகேவா. அது மூலமா தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் ஓகேவா. பட் அது எப்படி, அது எலிஜிபிள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் பாருங்க 4 ஸ்டெப்ஸ். அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்டென்ட் மானிட்டரேஷன் பாலிசி. Facebookல வந்து நீங்க மானிட்டரேஷன் பாலிசி வந்து நீங்க மீறி இருக்க கூடாது. அப்படின்னா நீங்க மத்தவங்களுடைய வீடியோஸ் திருடி நீங்க Facebookல போறதால பார்த்து மணி earn முடியாது. உங்களோட ஓன் வீடியோவா நீங்க வந்து நீங்களே ஆக்ட் பண்ணி இல்ல ரீல்ஸ் வீடியோ எடுத்திருப்பீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒரு வீடியோவை எடிட் பண்ணி அதுல நீங்களா மேக் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் நீங்க Facebookல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும். அதுல உங்களுடைய ப்ரொஃபைல சரி இல்ல Facebook பேஜா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் எந்த ஒரு இதுவும் வந்து ரீமார்க் இருக்கக்கூடாது. இருந்தாம இருந்தாதான் அது வந்து டிக் ஆகும் ஓகேவா. அடுத்தது கண்ட்ரி. உங்களுடைய கண்ட்ரி வந்து எனக்கு டிக் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கண்ட்ரி வந்து டிக் ஆயிடும் ஓகேவா. பட் அது கண்ட்ரி எலிஜிபிள். மூணாவது பாத்தீங்கன்னா 500 ஃபாலோவர்ஸ். நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி இல்ல ஒரு பேஜா இருந்தாலும் சரி நீங்க 500 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கணும் ஓகேவா. 500 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எலிஜிபிள் ஆகும். அடுத்தது 30 நாள்ல 500 ப்ரொஃபைல்ல வந்து 30 நாள் வரைக்கும் கான்ஸ்டன்டா 500 ஃபாலோவர்ஸ் இருக்கணும் ஓகேவா. என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மானிட்டரேஷன் பாலிசி, எந்த ஒரு ரீமார்க்கும் உங்க பேஜ்லயோ இல்ல ப்ரொஃபைல்லயோ இருக்க கூடாது. ரெண்டாவது உங்களுடைய கண்ட்ரி வந்து எந்த பிரச்சனையும் கண்ட்ரியில வந்து ஆல்ரெடி டிக் ஆயிடும் ஓகேவா. ஒரு சில கண்ட்ரியில வந்து Facebook எலிஜிபிள் கிடையாது. பட் இப்போ மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரியில வந்து Facebook வந்து எலிஜிபிள் உண்டு. அந்த கண்ட்ரி வந்து டிக் ஆயிருக்கணும். அடுத்தது ஃபாலோவர்ஸ் 500 ஃபாலோவர்ஸ் உங்களுடைய பேஜ்லயோ இல்ல ப்ரொஃபைல்லயோ வந்து நீங்க எடுத்துக்கணும் ஓகேவா. அடுத்தது 500 ஃபாலோவர்ஸ் கான்ஸ்டன்டா 30 நாள் இருக்கணும் ஓகேவா. முன்ன வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது, இப்போ வந்து உங்களுக்கு குறைச்சிருக்காங்க. 500 ஃபாலோவர்ஸும் 30 நாள் கான்ஸ்டன்டா 500 ஃபாலோவர்ஸ் இருந்தது அப்படின்னா இது வந்து எலிஜிபிள் ஆகும் ஓகேவா. இது எலிஜிபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இது மூலமா வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம் ஓகேவா. Facebookல வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வீடியோ போடுறதால பணம் சம்பாதிக்க முடியும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும் ஓகேவா. என்ன சார் நீங்க Facebookல எல்லாம் யூடியூப்ல தான் சம்பாதிக்க முடியும்னு சொன்னாங்க, Facebookல எப்படி சம்பாதிக்கலாம்னா Facebookலயும் சம்பாதிக்கலாம். நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்களா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க அதே Facebookலயும் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா. பட் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா. இப்போ நான் மொபைல் ஓபன் பண்ணினோம், மொபைல்ல போயிட்டு என்னோட Facebook வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. Facebook வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணீங்க, அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலா இருந்தாலும் சரி பேஜா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணீங்க. இது வந்து ப்ரொஃபைல். என்னோட ப்ரொஃபைல வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். என்னோட ப்ரொஃபைல வந்து 4000 ஃபாலோவர்ஸ் நான் வந்து ரீச் பண்ணிருக்கேன். பட் இதுல வந்து ஷார்ட் வீடியோ போடுறதால எப்படி நம்மளுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகே. நான் இன்ஸ்டாகிராம்லயும் போடுறேன், பட் என்னோட யூடியூப்லயும் போடுறேன். அதெல்லாம் வந்து ரெவென்யூ எடுக்க முடியுது. பட் Facebookல எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் பார்க்க போறோம். பட் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகிறது அதை பத்தி பார்க்கலாமா. சரி, இப்போ நான் வந்து ப்ரொஃபைல்ல போயிட்டு டி ஷார்ட் போன் இருக்குல்ல, இந்த சி டாஸ்க் போன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா. இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டூல்ஸ்ன்ற இடத்துல மானிட்டரேஷன் ஒன்று இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரி மானிட்டரேஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. மானிட்டரேஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆட் ஆன் ரீல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. ஆட் ஆன் ரீல்ஸ் அப்படின்னா இதுதான் நீங்க போற ரீல்ஸ் வீடியோக்கான ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கான ஆப்ஷன் ஓகேவா. இது நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களால முடியும் ஓகேவா. பட் இந்த ரீல்ஸ்க்கு எப்படின்னா நீங்க போற ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். இதுல என்ன விஷயம் எலிஜிபிள் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஃபாலோவர்ஸ் எடுத்திருக்குன்ற அவசியம் கிடையாது. பட் எவ்வளவு சப்ஸ்கிரைப் இருக்கணும் எவ்வளவு வியூஸ் போயிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் கால்குலேஷன். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்வைட் ஒன்லி ஓகேவா. ஆட்ஸ் ஆன் ரீல்ஸ் இஸ் ஒன்லி அவைலபிள் இன்விடேஷன் பட் யூ ஆல்ரெடி நோட்டிஃபை த எனி அப்டேட்ஸ் ஓகேவா. நீங்க
உங்களுடைய ரீல்ஸ் வீடியோ நீங்க ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களா வந்து இதை இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேவா, Facebook டீமே வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் இது நீங்க இவ்வளோ ரீச் பண்ணிருக்கணும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு எந்த ஒரு காம்படிஷனும் கிடையாது. பட் நீங்க 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் 30,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, பட் இது வந்து இன்வைட் பண்ணா மட்டும்தான். ஓகேவா, நீங்க உங்களுடைய ஓன் கண்டென்ட்டா போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க 30 ஃபாலோவர்ஸ் 40 ஃபாலோவர்ஸ்லாம் கூட உங்களுக்கு எனேபிள் ஆகும். பட் நீங்க 500 ஃபாலோவர்ஸ் 1000 ஃபாலோவர்ஸ் 5000 ஃபாலோவர்ஸ் 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சுன்னு கூட எனக்கு இன்னும் வரல சார், நான் ஓன் கண்டென்ட்லாம் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் உங்களுடைய பேஜே வந்து இன்னும் உங்களுக்கு அதுக்கான தகுதி வரலன்றது தான் அர்த்தம். ஓகேவா, பட் அவங்க இன்வைட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரீல்ஸ் வந்து ஆன் ஆகும். பட் அதுக்குள்ளே நீங்க இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க, இவ்வளோ வியூஸ் போயின்னு இருக்கு, பட் எனக்கு ஏன் ஆகலைன்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் சைடில் தான் பார்க்கணும். ஓகேவா, பட் நீங்க ஒன்று உங்களுடைய ஸ்ட்ரைக் வந்து எந்த ஃபேஸ்புக்லையும் எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே, ப்ரொஃபைலே ஃபேஸ்புக்லேயே தெரியும், ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாமல் இருங்க. உங்களுடைய கண்ட்ரி வந்து எலிஜிபிள் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது உங்களோட ரீல்ஸ் வந்து நீங்க குவாலிட்டியான ரீல்ஸா போடுறீங்களா, உங்களுடைய ஓன் கண்டென்ட்டா போடுறீங்களா, அதெல்லாம் செக் பண்ணீங்க. ஓகேவா, பட் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா, பட் இந்த ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து இன்வைட் பண்ணி ஓகே பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். பட் நீங்க இதுக்குன்னு வந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஓகே சார், இதெல்லாம் வந்து போய் சார் நான் 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன், பட் எனக்கு ஆனால் நீங்க எலிஜிபிளே ஆகல, நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நான் ஒன்று லைவ்லேயே காட்டுறேன் பாருங்க. ஓகேவா, இது வந்து என்னோட ப்ரொஃபைல்ல பார்த்தேன், ஜஸ்ட் என்னோட பேஜில் நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய பேஜ் இது ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதிலே டி டாஸ்க் போட்டு போடுறேன். ஜஸ்ட் பேஜ் வந்து லாகின் இருக்கான்னு பார்த்துட்டு சி டாஸ்க் போல் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தமா 72 ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஓகே, டோட்டல் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ 72 இருக்கு. அதே மானிட்டேஷன்ல கிளிக் பண்றேன். மானிட்டேஷன்ல கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட் ஆன் ரீல்ஸ் வந்து நாட் எலிஜிபிளுக்கு மேல இருக்குங்களா, இந்த மாதிரி ஆட் ஆன் ரீல்ஸ்னு இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகி எனக்கு மானிட்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் இது வந்து ஆட்ஸ் ரீல்ஸ் வீடியோ நான் இனிமே போட்டேன் அப்படின்னா அந்த ரீல்ஸ் வீடியோ மூலமா எனக்கு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, பட் இது வந்து நான் எப்பயும் சொல்றேன், இன்வைட் பண்றது மட்டும்தான். உங்களுடைய ஃபேஸ்புக் டீம் வந்து உங்களை இன்வைட் பண்ணா மட்டும்தான் இது எலிஜிபிள் ஆகும். பட் இதுக்குன்னு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, ஃபேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, போனஸ் மூலமா எப்படி வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் வந்து நீங்க அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்க ரெகுலரா நல்ல கண்டென்ட் போட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ்னு வரும். அந்த போனஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபைல் அண்ட் ஃபேஸ்புக்கோ ஓகேவா அந்த பேஜோ அது எது லாகின் இருக்குன்னு ஒரு டைம் செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு அந்த லோகோவை கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி வரும். இதுல ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அந்த ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி டூல்ஸ்னு சொல்லி காமிச்சு அதில் மானிட்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த மானிட்டேஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இந்த மானிட்டேஷன்ல வந்து எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணியாருங்க, இந்த ஸ்டார் கீழே இருக்கு பாருங்க போனஸ்னு. ஓகேவா, அது என்ன அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜஸ்ட் நான் போனஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். இந்த போனஸ் எப்படின்றது அவங்களுக்கு சும்மா ஒரு இது பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் மேக்கிங் த மணி வித் த போனஸ், ஆம்பிளிஃபை யுவர் த ஏர்னிங் ஃபார் த கிரியேட்டர்ஸ் அண்ட் போனஸ். ஓகேவா, கிரியேட்டருக்கு வந்து ஒரு போனஸாக கிஃப்ட் மாதிரி நாங்கள் தருவோம், அது மூலிமா நீங்கள் சம்பாதிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கொடுத்துருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி யுவர் த இன்கம் பை ஜாயினிங் த போனஸ் ப்ரோக்ராம் யூ கேன் த இன்க்ரீஸ் யுவர் ஏர்னிங் பை மேக்கிங் எ இன்கம் கண்டென்ட். ஓகேவா, என்ஜின் த கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ஐ ஏர்ன் ஆன் யுவர் டீம்ஸ் for creating videos and live stream using monetization tools. You have the wide range of way of the get paid. Okay, get simply and easy access. Discover new bonus program in on easy to the use place. It's a simple to the on and track your the programming rewards. Okay, programming the rewards. And the eligible criteria என்ன அப்படின்னா invite only. என்ன அப்படின்னா போனஸ் ப்ரோக்ராம் இஸ் த கரண்ட்லி ஒன்ல அவைலபிள் பை இன்விடேஷன் யூ ஆர் நோட்டிஃபை தட் த இட் சேஞ்சஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது, அவங்க இன்வைட் பண்ண மட்டும்தான். இதுக்குன்னு நீங்கள் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கின்ற அவசியம் கிடையாது, இவ்வளோ வியூஸ் போயிருக்கணும், இல்லை இவ்வளோ கண்டென்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. உங்களுடைய பேஜாக இருந்தாலும் ப்ரொஃபைலாக இருந்தாலும் போனஸுக்கு தகுதியானது அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு இன்வைட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் அதை அப்ளை பண்ணி வந்து போனஸ் மூலிமா சம்பாதிக்கலாம். ஓகேவா, பட் உங்களுக்கு தமிழாக்க நான் காட்டுறேன். இந்த இதில் காமிக்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு தமிழில் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, உங்கள் வருமானத்தை நிரப்பவும் போனஸ் திட்டத்தில் சேர்வதன் மூலம் ஈர்க்கக்கூடிய உள்ளடக்கத்தை உருவாக்குவதன் மூலம் உங்கள் வருவாயை அதிகரிக்கலாம். ஓகேவா, அடுத்தது உங்கள் விதிமுறைகளின் சம்பாதிக்கவும். ஓகேவா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் மற்றும் லைவ் ஸ்ட்ரீம்களை உருவாக்குவதன் மூலம் எங்கள் பணமாக்குதல் கருவிகளை பயன்படுத்துவதை வரை பணம் பெறுவதற்கு பல வழிகள் உள்ளன. ஓகேவா, அடுத்தது எளிய மற்றும் எளிதான அணுகலை பெறுங்கள். பயன்படுத்த எளிதான இடத்தில் புதிய போனஸ் திட்டங்களை கண்டறிவது வெகுமதிகளை நோக்கி உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க எளியது.
தகுதி வரம்பு அழைப்பு மட்டும். போனஸ் திட்டங்கள் தற்போது அழைப்பின் மூலம் மட்டுமே கிடைக்கும். இது மாறினால் உங்களுக்கு தெரியப்படும். அப்படி என்னன்னா உங்களுக்கு வந்து அழைப்பு மூலியமானா அவங்க இன்வைட் பண்ணாங்க, அவங்களுக்கு இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மெயில் நீங்கள் கொடுத்தா மெயில் மூலியமாக வரும், இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து காமிக்கும். ஓகேவா? பட் நீங்கள் இந்த மாதிரி போனஸ் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குன்றது வரும். நம்ம அதை வச்சு தான் வந்து எனேபிள் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். பட் இதில் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் நான் காமிக்கிற பாருங்க, $30,000. இது என்ன சார் $30,000 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறீங்கன்னா $30,000 இதில் வந்து நீங்கள் ரீச் ஆயிருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோஸ் அண்ட் போஸ்ட், ஒரு சில போனஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டாலும் சரி, நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை உங்கள் போஸ்ட் எதனா போட்டால் கூட சரி, அது மூலயமா உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். அந்த ரெவன்யூ வந்து இந்த போனஸாக உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேவா? அது மூலயமா அது எவ்வளோ அளவுக்கு வியூஸ் ரீச் ஆகுதோ அதில் வந்து வர போனஸில் கிடைக்கிற அமௌண்ட் தான் இது. ஓகேவா? இதில் நீங்கள் $100 ஒரு 30 நாளுக்குள்ள $100 ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்லாம் சொல்ல முடியாது, மேக்ஸிமம் $30 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவங்க $30,000 வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த $30,000 நீங்கள் $100 இல்லை $30 எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் அவங்க போட்டு போனஸாக கொடுப்பாங்க. ஓகேவா? இது மூலியமா தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் வீடியோ போகிறது மூலியமா வந்து பணம் சம்பாதிக்க முடியுமா கேட்டீங்கன்னா முடியும். ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் யூடியூப்ல தான் லைவ் போட்டால் பார்க்கலாம், ஃபேஸ்புக்லேயும் உண்டு அப்படிங்கிறீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் உண்டு. ஓகேவா? பட் ஃபேஸ்புக் மூலியமா நம்ம லைவ் போடுறதால அதில் நம்ம எப்படி ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேவா? அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபேஸ்புக் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணீங்க, அப்டேட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணினா ப்ரொஃபைல் இருந்தாலும் சரி, இல்லை பேஜ் இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி லாகில் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த ப்ரொஃபைலில் அதில் நம்ம ஹோம் பேஜில் வந்து நமக்கு பாருங்க ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? பட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதுனே டூல்ஸ்னு இருக்கும். ஓகே? அந்த டூல்ஸில் மானிட்டேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் ப்ரொஃபைல்லையும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பேஜ் நான் யூஸ் பண்ணுறது வந்து பேஜ், நீங்கள் ப்ரொஃபைலில் செக் பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் ஆட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அந்த லைவ் ஆட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைவ் ஆட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அங்கே ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சேம்பிள் காட்டுறாங்க. இதில் லைவ் கிரியேட்டரில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து போடுறதால அது மூலிமா நம்ம ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு என்னன்னு பாருங்க, கிரியேட்டிவ் வீடியோஸ் கெட் பேட் யூர் த லைவ் ஆட்ஸ் ஆர் இன்க்ளூடட். ஓகேவா? நீங்கள் போகிற லைவ் மூலியமா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்லியிருக்காங்க. கெட் பேய்டு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்கில் வந்து பே அவுட் அக்கௌண்ட் வந்து 21 ஆனால் மந்த்லி எவ்வளோ மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரேட்டில் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது வந்து பே அவுட் அக்கௌண்ட்டுக்கு போகும். பே அவுட் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேவா? சரி, இதில் என்னென்ன நம்ம எலிஜிபிள் ஆகணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோமா? எலிஜிபிள் கிரைட்டீரியாவில் பாருங்கள் மொத்தம் 7 ஸ்டெப் இருக்குது. ஓகேவா? இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எனேபிள் ஆகிடும். இது மூலிமா நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி. ஓகேவா? உங்களுடைய கண்ட்ரி வந்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கணும். ஓகேவா? ஒரு சில கண்ட்ரி தான் வந்து எலிஜிபிள் இருக்காது. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும். ஓகேவா? அப்போ மேலே இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸோட கண்டென்ட்டோடைய மானிட்டேஷன் பாலிசி. ஓகேவா? இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கும் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே வாங்கிடக்கூடாது. பேஜாக இருந்தாலும் ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஸ்ட்ரைக் எதுவும் வாங்கிடக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி மற்றவங்களோட வீடியோஸை போட்டு அன்ஒரிஜினல் கண்டென்ட் சொல்லி வாங்கிடக்கூடாது. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். பட் நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம மீறி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோஸ். ப்ரொஃபைலோட வந்து உங்களுக்கு ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி, இல்லை பேஜாக இருந்தாலும் சரி 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் ரீச் ஆகிருக்கணும். ஓகேவா? பட் எவ்வளோ ஃபாலோவர்ஸ்? 10,000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் ரீச் ஆயிருக்கணும். கீழே கிரியேட்டர் கண்டென்ட்ல என்னென்ன அப்படின்னா 6 மினிட்ஸ் வந்து வியூஸ் வந்து போயிருக்கணும். ஓகேவா? சார் இல்லை சார் எனக்கு 60 நாள் முடிஞ்சு நான் போகுது அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் அவங்களோட இது. ஓகேவா? பட் 60 டேஸ்ன்றது அவங்க கொடுத்துருக்க டைமு. நீங்கள் 1 இயருக்கு அப்புறமும் இல்லை 1 இயர் முடிஞ்சு கூட வந்து கம்ப்ளீட் ஆனாலும் ஓகே, எனேபிள் ஆகும். சரிங்களா? பட் நீங்கள் அன்ஒரிஜினல் கண்டென்ட் ஸ்ட்ரைக் மட்டும் வாங்கிடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க. ஓகேவா? உங்களோட ஓன் கண்டென்ட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 6 மினிட்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் த 60,000 மினிட்ஸ் ஃபார் த லைவ் வீடியோஸ். உங்களுடைய லைவ் வீடியோ போயிருக்கணும். உங்களுக்கு லைவ் போகிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து 60,000 மினிட்ஸ் ஓடினா மட்டும்தான் உங்களுக்கு இது எலிஜிபிள் ஆகும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. கண்டென்ட் வீடியோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கண்டென்ட் வீடியோ நீங்கள் போடுற கண்டென்ட் வீடியோக்கு வந்து டிக் ஆகும். கீழே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோஸ் மட்டும்தான். லைவ் வீடியோ மட்டும் அவ்வளோ வியூஸ் போனால் மட்டும்தான் உங்களுக்கு டிக் ஆகும். ஓகேவா? அது கீழே இருக்குது போனால் 5 ஷேர் 30 நாளுக்குள்ள ஒரு 5 ஷேர்னாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அடுத்தது உங்களுடைய லாஸ்ட் 3 வீக்ஸ் த ப்ரீவியஸ்லி லைவ் த லாஸ்ட் 20 டேஸ் அப்படின்னா ஒரு லாஸ்ட்டாக ஒரு 90 நாளுக்குள்ள நீங்கள் ஒரு 3 லைவ் வீடியோனாச்சும் போட்டிருக்கணும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. 3 லைவ் வீடியோனாச்சும்
உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ என்னென்ன அப்படின்னா மொத்தம் 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 7 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி, ரெண்டாவது உங்களுடைய ஃபேஸ்புக் மானிட்டேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, அடுத்தது 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிக்கணும், அடுத்தது உங்களுடைய கண்டென்ட் வீடியோ இருந்தாலும் சரி லைவ் வீடியோ இருந்தாலும் சரி 6 மினிட்ஸ் வந்து வியூஸ் வந்து போயிருக்கணும். ஓகேவா? கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ மட்டும். ஓகேவா? நீங்கள் போகிற லைவ் வீடியோ மட்டும் 66 மினிட்ஸ் வந்து போயிருக்கணும். ஓகேவா? அடுத்தது 5 ஷேர்னாச்சும் அவங்க ஷேர் பண்ணிக்கணும் உங்கள் வீடியோவை. அடுத்து ரெகுலராக நீங்கள் ஒரு 90 டேஸ்க்குள்ள ஒரு 3 வீடியோ ஏதாச்சும் லைவ் வீடியோ போடணும். இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எனேபிள் ஆகும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மூலிமா லைவ் வீடியோ போகிற மூலிமா வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி சம்பாரிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் வந்து கண்டென்ட் வீடியோ போடுறதுலையும் வந்து நம்ம வந்து மானிட்டேஷன் ஆகி அது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஓகேவா? அது எப்படின்றத நான் பார்க்க போறேன் இன்னைக்கு. ஓகேவா? அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டிமார்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் வந்து இன்ஸ்டிமார்ட்ஸ்னு ஒன்று வரும். அதை எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் வீடியோ எதை சொல்லுவோம் அப்படின்னா 60 செகண்டுக்கு மேலே போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டென்ட் வீடியோ ஆகிடும். ஓகேவா? பட் அதை பற்றி தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதோட ரூல்ஸ் என்ன, அது நம்ம எப்படி எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம தேவை, அது எதெல்லாம் எலிஜிபிள் ஆனால் நமக்கு வந்து அது எனேபிள் ஆகும். ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க வரோம். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி இல்லை பேஜாக இருந்தாலும் சரி. ஓகேவா? பட் என்ன இதுவோ நீங்கள் பேஜ் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை ப்ரொஃபைல் யூஸ் பண்ணாலும் சரி அதுக்கான எலிஜிபிளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எது லாகில் இருக்குன்றத ஒரு டைம் செக் பண்ணிங்க. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ். ஓகேவா? என்னோட பேஜ் வந்து லாகில் இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். லாகில் இருக்கான்னு செக் பண்ணேன். ஒன்று எங்கள் ப்ரொஃபஷனல் டாஸ்க் போர்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? பட் அந்த ப்ரொஃபஷனல் டாஸ்க் போர்டு அப்படின்ற கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வேற எப்படி இது ஓப்பன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இது வந்து ஹோம் பேஜ், அந்த ஹோம் பேஜ் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாஸ்க் போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய எவ்வளோ ஃபாலோவர்ஸ் எல்லா ரீச் எல்லாம் காமிக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மானிட்டேஷன் இருக்கும். அந்த மானிட்டேஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நான் மானிட்டேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். மானிட்டேஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டோங்க. அதில் நாட் எட் எலிஜிபிள் வந்து இன்ஸ்டிமார்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. ஓகேவா? அந்த இன்ஸ்டிமார்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன ரூல்ஸ் இருக்குன்ற நான் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன மாதிரி கண்டென்ட் வீடியோன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க பாருங்க. எப்படி இருக்கணுன்ற ஒரு ஃப்ரேம் சைஸில் வந்து போட்டு அவங்க மேலே டைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகி போயின்னு இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணணும். பட் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்னென்ன மூலமா நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் பாருங்க. create the videos, the paid you are the create your new videos ads and include. ஓகேவா? நீங்க கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஆட் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஆட் மூலமா உங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுல பாருங்க get paid the earning of the add your Facebook payout account 20 days every month. அப்படின்னா 21ஆம் தேதி ஆனால் எவ்ரி மந்த் 21ஆம் தேதி பே அவுட் அக்கௌண்ட்டுக்கு போவோம். பே அவுட் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட். ஓகேவா? 7 நாளுக்குள்ள. சரிங்களா? சரி, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இல்லை எலிஜிபிள் கிரியேட்டரியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த 5 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகும். ஓகேவா? பட் அது என்னென்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெசிடென்சி, உங்களுடைய கண்ட்ரி. ஓகேவா? நீங்கள் இந்தியாக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரி வந்து டிக் ஆகிடும். ஆல்ரெடி கிரீன் கலர் டிக் வரணும். ஓகேவா? பட் கண்ட்ரி முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் கண்டென்ட் மானிட்டேஷன் பாலிசி. அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் மானிட்டேஷன் பாலிசி வந்து மீறி இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நம்ம யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்கும், அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அவங்களுடைய பாலிசி வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கணும். ஓகேவா? நம்ம அப்படின்னா நம்மளுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். நம்ம எதுவும் ஸ்ட்ரைக்கோ இல்லை எதுவுமே வந்து ரீமார்க் வந்து வாங்கிடக்கூடாது. அது பேஜாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி வாங்கி இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாமல் உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக போட்டிங்க அப்படின்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக் ஆகிடும். சரிங்களா? அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா 5000 ஃபாலோவர்ஸ். ஓகேவா? என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி இல்லை பேஜாக இருந்தாலும் சரி அதில் வந்து 5000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? பட் 5000 ஃபாலோவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர். அதில் கண்டென்ட் கிரியேட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 டேஸ்க்குள்ள 60,000 மினிட்ஸ் வந்து வீடியோ வந்து வியூஸ் வந்து போயிருக்கணும். ஓகேவா? பட் நம்மளுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 வியூஸ் வந்து போயிருக்கணும். அதுவும் 60 நாளுக்குள்ள 60 மினிட்ஸ். ஓகேவா? அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா யூ ஷேர் த லாஸ்ட் 5 எலிஜிபிள் வீடியோஸ் லாஸ்ட் 30 டேஸ் வேறு எதா ஆன் டிமாண்டட் லைவ் த ப்ரீவியஸ் லைவ். அப்படின்னா 5 வீடியோ வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்லேருந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பட் லைவ் வீடியோ வந்து சரி நீங்கள் கண்டென்ட் வீடியோ போட்டாலும் சரி அது வந்து ஒரு 5 வீடியோ வச்சும் ஷேர் பண்ணிடணும். ஒரு 30 நாளுக்குள்ளே இப்போ ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து 5 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கணும். 60,000 மினிட்ஸ் வீடியோ வியூஸும் அண்ட் டைமிங்கும் போயிருக்கணும். ஓகேவா? போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எலிஜிபிள். அப்போ மொத்தம் எத்தனை 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 ரெசிடென்சி, நம்மளுடைய கண்ட்ரி. அடுத்தது மானிட்டேஷனுடைய பாலிசி. ஓகேவா? ஃபேஸ்புக்கில் உள்ள மானிட்டேஷன் ரூல்ஸ் பாலிசி, 5000 ஃபாலோவர்ஸு, அடுத்தது 60,000 மினிட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து பயங்கரம், 5 ஷேர் வந்து
போயிருக்கணும் ஓகேவா. பட் இது எல்லாம் முடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ள இல்லை 1 டேஸ்க்குள்ள வந்து இது ப்ராக்ரஸ் ஆகி ஓகே பண்ணிவிடுவாங்க. பட் இது ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலிமா நீங்கள் பணம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் ஓகேவா. பட் எனக்கு இன்னும் வந்து எலிஜிபிள் ஆகலை. நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ் ப்ராசஸில் இருக்கும். ப்ராசஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும் ஓகேவா. ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு ஓகேவா. அந்த சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி தான் பார்க்க வரோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நம்ம எப்படி பணம் வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. இப்போ நீங்கள் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும் ஓகேவா. அந்த ஜாயின் பட்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது லைவ் சாட்டிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாட்டிங் வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுவே ரெண்டாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் லெவலில் உங்களோட லைவ் வீடியோ இல்லை ஏதாவது அன்வில் பிளேலிஸ்ட்டில் போட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேர்ட் லெவலில் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பே பண்ணுவாங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேவா. பட் எப்படி யூடியூப்ல ஜாயின் பட்டன் மூலியமா நம்ம சம்பாதிக்க முடியுமோ அதேமாரி ஃபேஸ்புக்கில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமா சம்பாதிக்கலாம் ஓகேவா. பட் அதுக்கு என்ன எலிஜிபிள் ஆகணும், அது எலிஜிபிளோட கேட்டகரி என்ன, அதுக்கு என்னென்ன ரெக்கமெண்ட் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. என்னுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலா இல்லை பேஜாக இருந்தாலும் சரி அதை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணி தான் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கு பாருங்க ஹோம் பேஜ் அண்ட் வீடியோ சிம்பிள், அடுத்து ப்ரொஃபஷனல் டாஸ்க் போடணும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஒன்று இருக்கும் ஓகேவா. அதை வந்து கிளிக் பண்ணிங்களாலும் இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா. இந்த ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்றத காமிக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தே அப்படின்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. அந்த டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டூல்ஸில் மானிட்டரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. அந்த மானிட்டரேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அந்த மானிட்டரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேவா. இது மோஸ்ட் ஆஃப் பேஜில் தான் காமிக்கும் ஓகேவா. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேஜில் தான் இது காமிக்கும். பட் உங்களுக்கு ப்ரொஃபைலில் வந்து காமிக்கிறது கொஞ்சம் ரேர் ஓகேவா. ஜஸ்ட்டு பேஜில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேவா. அதில் எப்படி நம்ம பேமெண்ட் சம்பாதிக்கலாம் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அவங்க ஒரு சாம்பிள் வீடியோஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ப்ராடக்ட் earnings, build new revenue stream, raising the monthly payment more ப்ராடக்ட்லி earnings அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேவா. என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்லாம் இது மூலயமாவும் ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா கெட் ஆடியன்ஸ் சப்போர்ட்ஸ் ப்ரைவேட் டைரக்ட் ஃபார் ஃபிக்ஸபிளி wave for fans to support your conduct more the deeply your work ஓகேவா. அதில் fixable benefits என்னன்னா choose the add more benefits the bearing your community directly the like subscription only group offer the exclusive conduct அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் சொன்னேன்ல ஒன்று நீங்கள் ஒரு குரூப் மாதிரி கான்டாக்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கவங்க மட்டும் அதில் அவங்க ஜாயின் பண்ணி அது மூலயமா அவங்களுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணி என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்கிறன்ற மாதிரி பண்ணுறது. அடுத்தது அவங்க ஒரு ப்ரைவேட் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தரேன், எனக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா மந்த்லிக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி என்னோட கான்டாக்ட் கொடுப்பேன், இல்லை லைவ் சாட்டில் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லி பண்ணுறது ஓகேவா. பட் அது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகரி காமிக்கும் ஓகேவா. அந்த எலிஜிபிள் கேட்டகரியில் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது ஓகேவா. இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் ஆகிடும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி இது மூலமா மணி வந்து earn பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓகேவா உங்களுடைய ஃபாலோவர்ஸோடைய ஃபேஸ்புக் கண்டென்ட்டோடைய மானிட்டரேஷன் பாலிசி எல்லாம் பாருங்க. மானிட்டரேஷன் பாலிசி வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வந்து கரெக்டாக இருக்கணும் ஓகேவா. நீங்கள் உங்கள் பேஜ்லேயோ இல்லை ப்ரொஃபைலே சரி எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமோ எந்த ஒரு ரீமார்க்குமே வாங்கிடக்கூடாது. நீங்கள் மற்றவங்களோட வீடியோஸ் திருடி போட்டிங்கன்னா இதெல்லாம் எதுவும் ஆகாது. உங்களுடைய ஓன் கண்டென்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு காமிக்கும். பட் நீங்கள் இதில் போய் இது பண்ணோடனே உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரேஷன் பாலிசியில் வந்து மீறி இருக்கக்கூடாது ஓகேவா. ரெண்டாவது எலிஜிபிள் கண்ட்ரி, உங்களுடைய கண்ட்ரி வந்து எலிஜிபிளாக இருக்கணும். ஃபேஸ்புக்கில் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள் கண்ட்ரி வந்து எலிஜிபிளாக இருக்கணும். அது கீழே வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் த கிரியேட்டர், அந்த ஆடியன்ஸ் கிரியேட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுவே கீழே என்கரேஜ்மெண்ட் கிரியேட்டர்னு ஒன்று இருக்கு, 2 இருக்கு ஓகே. இதில் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில் 1 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் ரீச் ஆகிக்கணும் ஓகேவா. 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் ஆகிக்கணும். யுவர் ப்ரொஃபைல் த லாஸ்ட் 250 வீக்லி ரிட்டர்ன் வியூவர்ஸ் ஓகேவா. ஒரு 250 ஒரு ரிட்டர்ன் வியூவர்ஸ் வந்து வந்திருக்கணும் ஓகேவா. பட் அது 6 தான், அது இல்லை அப்படின்னா இதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ரிட்டர்ன் வியூஸில் வந்து 250 வியூஸ் வந்து இதாக இருக்கணும். பட் உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடணும் ஓகேவா. அது கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து போஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 50,000 என்கரேஜ்மெண்ட்ஸ் ஓகேவா. அடுத்தது கீழே வந்தீங்கன்னா யுவர் போஸ்ட் ஆஃப் த லாஸ்ட் 1,80,000 மினிட்ஸ் வந்து வியூஸ் அண்ட்
டைமிங் வந்து போயிருக்கணும் ஓகேவா. பட் இதில் மொத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது ஓகேவா. 2 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபாலோவர்ஸ், உங்களுடைய ஃபாலோவர்ஸ்னா மானிட்டேஷன் பாலிசியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிச்சிருக்கணும். 2வது உங்களுடைய கண்ட்ரி வந்து எலிஜிபிள் ஆயிருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலில் 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ணிருக்கணும் ஓகேவா. அப்படி இல்லைனா 250 வியூஸ் அண்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கணும் ஓகேவா அந்த ப்ரொஃபைலில் வந்து ஓகேவா. அந்த ரிட்டர்ன் வியூஸ் அப்படின்னா நீங்கள் போடுற வியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 250 வந்து போயிருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா 4வது ஸ்டெப்ஸில் வந்து இவர் போஸ்ட் வந்து ஒரு 50,000 என்கேஜ் நச்சு போயிருக்கணும். உங்களுடைய ஒரு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 50,000 பேர் வச்சும் அவங்க மூவ் பண்ணி ஷோ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 1,80,000 மினிட்ஸ் வந்து வியூ போயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் ஆகிடும் ஓகேவா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா. பை.